இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்மளாலேயே நடந்ததை தாங்கிக்க முடியல. அவரு வயசானவரு. எப்படி உங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுறத அவரால் தாங்கிக்க முடியும்? விட ஐலி, அதான் நீ அவர்கிட்ட பேசிட்டல்ல. இனிமே அவர் எதுவும் அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாரு. என் அப்பாவை அப்படி ஒரு நிலைமையில நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. எப்படி என் அம்மா எனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ அதே மாதிரிதான் என் அப்பாவும் என்ன வளர்த்தாரு. பொதுவா எல்லாரையுமே இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறதெல்லாம் கோலத்தனம்னு சொல்லுவாரு. ஆனா அவரே அப்படி பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்காருன்னு நினைக்கும் போது ஐலி, அழாத, எல்லாம் சரியாயிடும். என்னமோ தெரியல சிவா, நான் சின்ன வயசுல இருந்து எதுக்குமே பெருசா ஆசைப்பட்டதில்ல. ஏன் தெரியுமா? எப்படியும் எனக்கு அது கிடைக்காதுன்னு தெரியும். அதனாலதான் நான் ஏமாற விரும்பினதில்லை. அதே மாதிரி நான் யாரு மேல பாசம் அதிகமா வச்சாலும் அவங்க எந்த வகையிலயும் என் கூட இருக்க மாட்டாங்க. பொதுவா எல்லாருக்கும் அம்மானா பிடிக்கும். அதே மாதிரி எனக்கும் என் அம்மானா அவ்வளவு பிடிக்கும். என் பாட்டிக்கு அப்புறம் என் அப்பா தான் எனக்கு ஆறுதலா இருப்பாரு. ஆனா இப்போ அவரும் என்னை இப்படி பயமுறுத்திட்டாரு. இப்படி நான் பாசம் வச்ச எல்லாருமே என்னை விட்டு போறதுலதான் குறியா இருக்காங்க. அதனாலயே யார் மேலேயாவது பாசத்தை காட்டணும்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். உனக்காவது நீ பாசத்தை காட்டணும்னு எதிர்பார்க்கறதுக்காவது ஆளுங்க இருக்காங்க. ஆனா எனக்கு அப்படி கூட யாரும் இல்லையே. சரி விடு, நீ எதையும் யோசிக்காம நிம்மதியா படுத்து தூங்கு. தூங்குன்னு சொல்றேன்ல, அட படுத்துக்கோ. நீங்களும் படுங்க. படு. அண்ணா, உங்களுக்கு என் அம்மாவை தெரியுமா? பெருசா பழக்கம் இல்ல மேடம். அவங்க வேற லிமிட்ல இருந்தாங்க, நான் வேற லிமிட்ல இருந்தேன். ஆனா அவங்கள பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க இருந்த வரைக்கும் இந்த சிட்டில ரவுடிங்க தொல்லையே இருந்ததில்ல. அவங்க எல்லா ரவுடிங்களுக்கும் சிம்ம சொப்பனமா இருந்தாங்க. எல்லா ஏரியா ஸ்டேஷன்லயும் அவங்கள பத்தின பேச்சு தான் எப்பயுமே ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா அவங்களோட முடிவு தான் எங்களுக்கெல்லாம் குழப்பமாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. சார், உங்களுக்கு இவரை பத்தி வேற எதுவும் தெரியாதா? அதான் சொன்னனே சார், அவங்கள பத்தி எனக்கு வேற எதுவும் பெருசா தெரியாது. போன வாரம் நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போயிருந்தப்ப அர்ச்சனா மேடம் கிட்ட டிரைவரா வேலை பார்த்த ராஜேந்திரனை பார்த்தேன். அண்ணே, உங்களுக்கு அவரை தெரியுமா? பல வருஷத்துக்கு அப்புறம் அன்னைக்குதான் மேடம் பார்த்தேன். எனக்கு அவனை அடையாளம் தெரியல. அவனாதான் என்கிட்ட வந்து பேசினான். உங்ககிட்ட வந்து பேசினாரா? என்னென்ன சொன்னாரு? அர்ச்சனா மேடம் இறந்ததுக்கு அப்புறம் அவன் மலேசியா போயிட்டதாவும் போன வாரம் தான் இங்க வந்ததாவும் சொன்னான் மேடம். அப்புறம் வேற என்ன சொன்னாரு? அப்புறம் என் ஃபேமிலியை பத்தி விசாரிச்சான். நானும் அவன் ஃபேமிலியை பத்தி விசாரிச்சேன். அப்போ அவரோட ஊர் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது மேடம், நான் பெருசா எதுவும் விசாரிக்கல. சார், அவரோட ஃபோன் நம்பர் இல்ல அட்ரஸ் ஏதாவது இருக்கா? இல்ல சார், அன்னைக்கு உடனே என் பொண்ணுக்கு பஸ் வந்ததுனால பெருசா எதுவும் பேசிக்க முடியல. நானும் போயிட்டேன், அவனும் போயிட்டான். அடுத்த தடவை அவனை பார்த்தா அவனை பத்தின டீடைல்ஸ் கிடைச்சா வாங்கி வைக்கிறேன். வாமா வாப்பா. மேடம், பூபதி, மா, நான் உன்கிட்ட என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அர்ச்சனாவை பத்தி சொல்லிருக்கேன்ல. இவதான் அர்ச்சனாவோட பொண்ணு அயலி. ஹலோ. ஹாய். இவரு சாரி தம்பி, உங்க பேரை கேட்க மறந்துட்டேன். நான் சிவாங்க. சிவா, அயலியோட ஹஸ்பண்ட் சிவா. ஓ,
வணக்கம் பிரதர். ம் அயலி, இது என் மருமக பார்வதி. இவ என் தங்கச்சி புவனேஸ்வரி. இவ என் தங்கச்சி பையன் ரகு. ஹாய். ஆ, இங்க ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் கட்டுறதுக்காக கவர்மெண்ட் டெண்டர் வந்துச்சு. அதை எங்க கம்பெனி சார்பா கட்டி கொடுக்கறதா இருக்கும். அதுக்கான பூமி பூஜை தான் இது. இத்தனை வருஷமா மலேசியால இருந்துட்டு இப்பதான் இங்க வந்திருக்கோம். நான் என்னோட ஃபேமிலின்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே இவ்ளோ வருஷமும் போயிடுச்சு. ஆமா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பூமி பூஜை பண்ணிட்டு இருக்கோம். நீங்களாம் யாரு? இதோ பாருடா, நாம கேட்க வேண்டிய கேள்விய இவங்க கேக்குறாங்க. இடம் சும்மா கிடந்தா உங்க இஷ்டத்துக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிருங்களா? ஹலோ, இங்க ஃபுட்பால் ஸ்டேடியம் வரப்போகுது. கவர்மெண்ட் டெண்டர்ல நாங்க தான் அதை எடுத்து பண்றோம். அதுக்கான பூமி பூஜையை தான் நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோம். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்பா, யாரோட இடத்துல வந்து யாரு ஸ்டேடியம் கட்டுறது? என்ன விளையாடுறீங்களா? இது எங்களுக்கு சொந்தமான இடம். இங்க ஸ்டேடியம் கட்டுறதுக்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கியிருக்கோம். அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் எங்க கிட்ட இருக்கு. ஆமா, பொல்லாத டாக்குமெண்ட்ஸ். நாங்க கூட தான் போலி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுவோம். ஒரு இடம் சும்மா கடந்துடக்கூடாதே. உடனே வந்துருவீங்களே, அதை கட்ட போறோம் இதை கட்ட போறோம்னு. உங்களுக்கு இப்ப என்னப்பா பிரச்சனை? யார் நீங்கெல்லாம்? எதுக்கு இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க கலாட்டா பண்றோமா? நீ தான் புறம்போக்கு இடத்துல ஸ்டேடியம் கட்ட போறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. சிவா. ம்ஹும். ஏய், மரியாதையா பேசு. இது ஒண்ணும் புறம்போக்கு இடம் கிடையாது. இந்த இடம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி போட்டது. அதுக்கான எல்லா ப்ரூஃபும் இருக்கு. அட என்ன மேடம், உன்னா டாக்குமெண்ட் இருக்கு, ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் இருந்தா இந்த இடம் உங்களோடதாயிருமா? வேற வேற என்ன வேணும்? இது எங்க ஏரியா, எங்களோட இடம். எங்களை மீறி இங்க யாரும் எதுவும் செய்யக்கூடாது, செய்யவும் விட மாட்டோம். இத பாருங்க, நீங்க வேணும்னே பிரச்சனை பண்ணணும் நீங்க வந்திருக்கீங்க. அது நல்லா தெரியுது. ஆனா அது என்கிட்ட நடக்காது. நான் மரியாதையா சொல்றப்பவே இங்க இருந்து போயிடுங்க. ஐயா, நீங்க பூஜையை ஆரம்பிங்க. பாருடா, நாம இங்க பேசிக்கிட்டு இருக்கோம், இவங்க ஏதோ பூஜையை ஆரம்பிக்க சொல்றாங்க. மேடம், என்ன மிரட்டுறீங்களா? ஏய், ஒண்ணு விடாதீங்கடா, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குங்கடா.